ஹலோ கைஸ், வெல்கம் டு பிவிகே ஃபிஷிங். இன்றைக்கி நம்ம பார்ட் 6ஓட ஃபிஷிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நைட் ஃபிஷிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட்டு. ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபிஷிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வேறு இடத்துல நிறைய ஃபிஷிங் பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதிகமாக வந்து பகலில் வந்து அதிகமாக வந்து பால் செட் யூஸ் பண்ணியும், அது இல்லாமல் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் பிடிக்கிறதுலாம் வந்து ஃப்ராக் அடித்து பிடிக்கிறதுலாம் வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மக்களே. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் மக்களே லாஸ்ட்டு பார்ட்டு. இங்கே பாருங்கள், மீன் எப்படி நம்மளை பார்த்துட்டு சேதறி பில்லுக்குள்ளே ஓடி போய் எப்படி ஒளிஞ்சிருது பாருங்களேன். அதெல்லாம் வந்து நம்மளால் ஒன்றும் பிடிக்கவே முடியாது. நைட் ஃபிஷிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான் சொல்லுவேன். அப்படி இருந்தாலும் அதை நம்ம பொருட்படுத்தாமல் நிறைய மீன்களை வந்து நம்ம பிடிச்சோம். வீடியோவை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. ஜிலேபி பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல. இந்த ஜிலேபிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா கலர் வேறு கலரில் இருக்குது. ஒன்று பார்த்தா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. சிலது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க்கு கலரில் இருக்கும். அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் மட்டும் இத்தனை வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. கலராக யாருங்க எப்படி படுத்துட்ருக்கு. இதே பகலாக இருந்தால் நம்மளை அவங்கள தொட்டு கூட பார்க்க முடியாது. வலை வீசியோ இல்லை தூண்டில் போட்டு தான் பிடிக்க முடியும். ஆனால் நம்ம நைட்டில் மீன் பிடிக்க போனால் மட்டும் பார்த்திங்கன்னா இவங்க கரைகள்லேயே இருப்பாங்க. ஒரு டார்ச் லைட்டும் அதுங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக எதனா ஒரு விஷயம், கத்தியோ இல்லை ஏதாச்சும் ஒன்றும் பூக்கோ குத்துறா மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும், ஈஸியாக பிடிச்சிடலாம். வெட்டின மீனில் பார்த்தீங்கன்னா பாதி மீன் வந்து விட்டுட்டோம். எப்படின்னா சரியாக வெட்ட முடியல. ஏன்னா இந்த பில்லுகள்லாம் நிறையா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில வந்து ஒளிஞ்சிக்குது. நம்ம வந்து அதை அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக வந்து மேலே பட மாட்டேங்குது. அதனால் வந்து நிறைய மீனை வந்து நம்ம தவற விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் உள்ளே போய் மறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், கம்முன்னு விட்டுற வேண்டியது தான். இதுக்குள்ளலாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. எப்படி போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு பாருங்கள். எங்கே இருக்குன்னே தெரியல. அவ்வளோதான், போயிடுச்சு. சரி, திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்த வழியே திரும்பி வர ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மீன் பிடிக்க முடியாது போதும்னு சொல்லிட்டு வந்த பாதையே திரும்பி செல்ல வந்து விட்டோம். அப்போ இந்த மீன்களோட அட்டகாசம் வந்து தாங்க முடியல. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குல்ல தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி பார்க்குறதுக்கு. ஓரளவுக்கு பெரிய பெரிய மீனாக கிடைக்கலனாலும் நார்மலான சைஸில் கிடச்சிது நமக்கு தேவைப்படுற அளவுக்கு.
இங்கே பாருங்களேன், நம்ம ஃபிஷிங் பண்ணுற இடம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பனை மரம், அதுலேருந்து காஞ்சி வந்து கீழே விழுந்த ஓலைங்க. இந்த இடம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களேன். இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே நைட்டில் ரொம்ப பயமாக இருக்குங்க. எப்படியும் அதுக்குள்ளே பாம்பு, நிறைய பூச்சிகள்லாம் நிறையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுவோம்னா, ஃபிஷிங் பண்ணுறதுக்கு நைட்டில் பயப்படாமல் போவோம். அதுதான் இருக்கிற வந்து ரொம்ப பயங்கரமான விஷயம் சொல்ல முடியும். எதுக்காக அப்படின்னா, வீடியோ எடுத்து போடலான்ற ஒரு கரையினால தான் போகிறது, வேறு எதுக்காகவும் இல்லை. சரி கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனால் கிளம்புற நேரத்துலேயும் மீன்கள் வந்து நம்ம போகிற பாதையில் படுத்துருக்கும் போது விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு தான் போக பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஃபிஷிங் வீடியோ தான் வந்து ஆனால் அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நைட் ஃபிஷிங் பண்ணுறது தான் கொஞ்சம் சுலபமாக இருக்குது. ஆனால் நைட் ஃபிஷிங் பண்ணுறது தான் எல்லாருமே கஷ்டம்னு சொல்லுவாங்க நைட்டில். ஆனால் நமக்கு இதுதான் சுலபமாக இருக்குது. ஒரு வழியாக இங்கேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இடங்கள்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. பைக் வேறு ஒரு பக்கம் வந்து தனியாக வந்து இருட்டில் எங்கேயும் நின்றுட்டுருக்கு. யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டா கூட நமக்கு எதுவுமே தெரியாது, யார் எடுத்துகிட்டு போனாங்க என்னென்ன எதுவுமே தெரியாது. நம்ம சேஃபாக என்ன பண்ணோன்னா, லாக் பண்ணி வச்சுட்டு வந்துடணும் கரெக்டாக. நீங்கள் இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.